அதனால் நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு டிஜிட் நம்பர் கொடுப்போம். இது மேபி 10 இருக்கலாம், 12 இருக்கலாம், 33 இருக்கலாம், சம்திங் எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, இப்போ நான் கொடுத்துருக்க வந்து 1 2 3 5 4 6 இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். 1 2 3 4 5 6 இல்லை 7 8 இல்லை 1019 900 என்னென்னா கொடுத்துருக்கலாம். நம்ம இஷ்டம் தான். ஓகே, கொடுக்குறோம்னா எனக்கு ரிவர்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணும். இதை இப்போ வந்து மைனஸ், இப்போ நீங்கள் பேலிண்ட்ரம் எடுக்கலாம் சொல்லலாம். ஸ்ட்ரிங்கை மாதிரி நான் பேலிண்ட்ரம் எடுப்பேன் அப்படின்னு. ஆனால் இப்போ பேலிண்ட்ரம் நீங்கள் எடுத்தீங்கன்னா எனக்கு மைனஸ்க்கு பின்னாடி போயிடும். எனக்கு மைனஸ் அதே பிளேஸில் தான் இருக்கணும். ஓகே, இப்போ இதுக்கான கோட் வந்து திங்க் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சுன்னா இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஓகே முடிச்சிருப்பீங்க நம்புகிறேன். பட் முடிக்கணும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஆர்இபி அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறீங்க. ஓகே, அதாவது ரிவர்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது அப்போ கொடுத்த அதே கண்டிஷன் தான். நம் நாட் ஈக்குவல் டு 0 அப்படி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உள்ள இருக்கிறது வந்து என்னன்னா, இது ஈக்குவல் டு ஸ்டார் 10. ஓகே, நான் வந்து இதை ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸ்டார் 10 ப்ளஸ் நம் ப்ளஸ் ஏஜ் 10. ஓகே, கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இது என்ன பண்ண அப்படின்னா, ஃபஸ்ட்டு 0 ஸ்டார் 0 ஆகிடும். நம் லாஸ்ட் டிஜிட் நம்ம ஃபஸ்ட்டு டிஜிட்டல் பிரிக்க பார்க்கும்போது 6 இது தனியாக வந்துடும். ஓகே, இது நெக்ஸ்ட் நமக்கு வந்து அதோட வேல்யூ கொஞ்சம் 6 5 மாறணும் லாஸ்ட் டிஜிட் அப்படிங்கிறது நம் பை 10. ஓகே, இது பண்ணுறோம். நம் பை பண்ணுறோம். இது கொடுத்தோம் அப்படின்னா இது கொடுக்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட வேல்யூ வந்து 5 மாறும். 6 வந்து 5 மாறும். சரி, அடுத்து போகிறோம். அது நெக்ஸ்ட்டு வந்து 6 ஸ்டார் 10 = 60 60,000. அதுமாதிரி இங்கே வந்து உங்களுக்கு வந்து 5 இருக்குமா, 65 அந்த மாதிரி வரும். இது ஒவ்வொரு குரூப்பாக கொடுப்பாங்க. அதில் வேல்யூ ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்கும். ரிவர்ஸ் ஆகும்போது ஃபைனல் வேல்யூ வந்து நமக்கு -6.5431 கிடைக்கும். நீங்கள் 45 கொடுத்தாலும் 54 கிடைக்கும். இது எதுக்குன்னா நமக்கு வந்து ரிவர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. டிஜிட் எடுக்கும், அது வந்து பேலன்ஸ் ரைட் இது கொடுக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஜிட்டும் கிடைக்கும். அதேமாதிரி லாஸ்ட் எரேஸ் ஆயிடும். ஓகே, அதுதான் இதில் ஆன்சர் பார்ப்போம். சில திட்டி கேட்பாங்க, ரிவர்ஸ் நம்பரையும் கரண்டாக நம்பரையும் வந்து மைனஸ் பண்ணி அதாவது டிஃப்ரென்ஸ் காமிங்க, இதுக்கு டிஃப்ரென்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு இதே தான். நீங்கள் ரொம்ப நாள் ஜஸ்ட் ரிவர்ஸ் நம்பர் வந்து சேவ் பண்ணுறீங்க. கரண்ட் நம்பர்ஸ் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அதாவது இன்ட்டு டிஃபிகல்ட்டு நம் மைனஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஓகே, சிம்பிள் தான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்ப்போம்.